கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தேவனுடைய நன்மையிலே ஆசீர்வாதத்திலே பெருகச் செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரத்திலிருந்து வரும் ஞானம் என்பதாகும். ஏனென்று சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமையை மாணவர் ஞாயிறு என்று சொல்லி நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் அறிவித்திருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே. ஏன்னு சொன்னால், இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செய்ய போகுது? பள்ளிக்கூடங்கள் திறக்க போகுது. ஸ்கூலுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். பெற்றோர் கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம். வீட்டில் நம்ம பிள்ளைங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுடலாம். ஆகவே இந்த மாணவர் ஞாயிறு என்பதிலே நாம் கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கல்வி ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறார்கள். மாணவ பருவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் பல்வேறு சாதனைகளை செய்து இந்த திருச்சபைக்கான வருங்கால தூண்களாக மாற்றம் பெற இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகளை குறித்து நமக்கு அதிக அக்கறை தேவையாயிருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடும், என்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், முதல் மதிப்பெண்ணை பெற வேண்டும், பள்ளியிலே முதல் மாணவனாக விளங்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்காத பெற்றோர் கிடையாது. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் உண்டு. வேதம் நமக்கு எத்தகைய ஞானத்தை குறித்து போதிக்கிறது என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். உலகமெங்கும் இருக்கிறதான கோடிக்கணக்கான பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கான அறிவை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வேண்டும், நல்ல நாலேஜ் கிடைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அறிவு என்பது வேறு. அதை படித்து பெற்றுக்கொள்ளலாம், அதை கற்று தெரிந்து கொள்ளலாம். அறிவை பெற்றுக்கொள்வது பெரிய சாமர்த்தியம் அல்ல. அதற்கான முயற்சி இருந்தால் போதும், அறிவு தானாக ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிடும். ஆனால் ஞானம் என்பது அப்படி அல்ல. இந்த ஞானத்திலும் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அப்போ உலக பிரகாரமான ஞானமும் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் அறிவாளிகளால் நிரம்பி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அறிவாளிகள். இன்னொரு விஷயம், அறிவாளிகளைத்தான் இந்த பூமி ஏற்றுக்கொள்ளும், உலகம் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரிக்கும். அறிவில்லாத மனிதர்களை அல்லது ஞானமில்லாத செய்கையை செய்யக்கூடிய யாரையும் இந்த சமுதாயம் அங்கீகரிப்பதும் இல்லை, அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதும் இல்லை. ஆகவே ஞானம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. நம்மில் அநேகர் நாம் ஆசிரியர்களாக இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவை போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நம்மை இன்னும் சற்று மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது. அந்த பரம ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உலக பிரகாரமான வெற்றியையும் இன்னுமாக ஆவிக்குரிய பிரகாரமான நன்மைகளையும் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக வைத்திருப்பதனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தேவன் அருளுகிறதான அந்த தெய்வீக ஞானம் அவசியமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே அநேக ஞானவான்களை குறித்து வேதம் போதிக்கிறது. பல்வேறு ஞானிகள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஞானங்கள் இன்று வரையிலும் போற்றப்படுகிறது என்பது நாம் அறிந்து ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு சிலரை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அவர்கள் தங்களுடைய ஞானத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள்? உலகத்திலும் வென்றார்கள், தேவ சன்னிதானத்திலேயும் நற்பெயரை பெற்றார்கள். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு நடுவிலே இன்றும் மறைந்திராதபடிக்கு அவர்கள் வெளிப்பட்டு காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவர்களிடத்திலே கண்ட நன்மை என்ன? இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு உகந்த அவர்களுடைய வாழ்வு என்ன என்பதை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். நமக்கு 3
பகுதிகள் தரப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தின் தியானத்திற்கென்று 3 வேதாகம பகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், இன்னொன்று யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஆகிய பகுதிகளிலிருந்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே இந்த இடத்திற்குள்ளாக நாம் கவனிக்கும் பொழுது ஒரு நபர், முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நபர், எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த நபர். ஞானம் அல்லது ஞானி என்று சொன்னாலே அந்த மனுஷனை யாரும் மறக்க முடியாது. அப்படி முதலாவதாக நாம் பார்க்கிற ஒரு நபர் யார் என்றால் அவர் ராஜாவாகிய சாலமோன். சாலமோன் ராஜா எவ்விதமாக தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டான்? வேதம் சொல்லுகிறது, அவனிடத்திலே தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் இருந்தது, ஒரு வேண்டுதல் இருந்தது. தேவனுக்கு உகந்த ஜெபத்தை அவன் செய்தான். அந்த தேவனுக்கு உகந்த ஜெபத்தை அவன் செய்தது நிமித்தமாக அவனுக்கு தேவன் ஞானத்தை அருளினார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாயிருந்தது, தேவனுக்கு பிரியமாயிருந்தது. நாம ஜெபம் பண்ணி முடிக்கிறோம், முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்லுவாரா, என் மகா ஜெபம் பண்ணான், என் பையன் ஜெபம் பண்ணான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியத்தை கேட்டான், கரெக்டான விஷயத்தை கேட்டான், அப்படி ஆண்டவர் சொல்ல முடியுமா? நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்மை குறித்து மாத்திரம் தானே இருக்குது. ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு நாம் அதற்குள்ளேயே சுற்றி சுற்றி வருகிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். இதை தாண்டி நம்ம வெளியே எங்க போறோம்? தேவனுக்கு உகந்த ஜெபத்தை செய்த சாலமோனுடைய வேண்டுதலை தேவன் கேட்டார். அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அவனுக்கு அதீதமான ஞானத்தை கொடுத்தார். இன்னும் உலக அறிஞர்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் யூதர்களை மதிநுட்பத்தினால் ஆசீர்வதித்தார், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் சாலமோனுடைய காலத்தில் இருந்து அது இன்னும் பூஸ்ட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கு யூத அறிஞர்களை பார்க்கும்போது அவர்களுடைய மதிநுட்பம் வேறு, வித்தியாசமான முறையில் சிந்திக்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் நாம் பார்க்கிறதான உலக கண்டுபிடிப்புகள், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளிலே 85-90% கண்டுபிடிப்புகள் யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, யூத விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சாலமோனுடைய காலத்தில் இருந்துதான் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மேன்மை. இன்னொன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்கே ஞானம் இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி தானாக வந்துவிடும். ஒரு குடும்பத்தில் ஞானமுள்ள செய்கை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அந்த குடும்பம் வளரும். ஒரு திருச்சபையிலே ஞானமுள்ள பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த திருச்சபை வளரும். ஒரு தேசம் ஞானமுள்ள பிள்ளைகளால் நடத்தப்படும் என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆகவே ஞானத்தை சார்ந்து இருப்பது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஞானத்தை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ எதை தேடினாலும் தேடாட்டாலும் எதை தேடு, ஞானத்தை தேடு, ஞானத்தை விட்டு விடாதே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ஞானம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது, தெய்வீக ஞானம். சாலமோன் தன்னுடைய ஜனத்துக்காக தான் ஜெபித்தான். என்ன ஜெபம் பண்ணா? வாசியுங்கள், அதனுடைய 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 3:9 மாத்திரம் வாசிங்க. உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்ன என்பதை நான் தெரிஞ்சுக்கிடவும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இத்தனை பெரிய ஜனத்தை நியாயம் விசாரிக்க என்னுடைய தனிப்பட்ட டேலண்ட்னால, எனக்கு இருக்கிறதான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால முடியாத ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும். நல்லா உத்து கவனிக்கும் போது சாலமோன் தன்னுடைய ஜனத்துக்காக விண்ணப்பித்தான், தன் தேசத்துக்காக வேண்டினான். அதனால தான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவைங்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும். இயேசு சொன்னார், நீ அதுக்கு கவலை கூட படாத, உன் வேலையை பார்த்துக்கிட்டு ஆண்டவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு என்ன நடக்கும், அதுக்காக நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்காத. உன் ஜனத்துக்காக மன்றாடு, உன் தேசத்துக்காக தேவ சமூகத்திலே நில்லு.
ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக தேவ சமூகத்திலே கதறுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் தேவன் நம்மை ஞானத்தினால் நிரப்பி இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணமாக பயன்படுத்தக்கூடுமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தரிசனமும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய எதிர்பார்ப்பும் இன்றைக்கு எவ்வளவு குறுகியதாய் மாறிவிட்டது, எவ்வளவு சின்னதா போயிருச்சு. ரொம்ப சாதாரணமான ஜபத்தை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். குடும்ப ஜபம் செய்கிறோம், நல்லது. அதில் குடும்பத்துக்காக தான் ஜெபம் பண்ணணும், தப்பு இல்லை. குடும்பத்திற்காக ஜெபிப்போம், குடும்ப பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதில் தவறு. ஆனால் நம்முடைய தனி ஜெபங்களிலே நமக்கென்று தேவன் ஒதுக்கி தந்திருக்கிறதான அந்த தனிமை நேரத்திலே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவ சமூகத்தை நோக்கி ஏறெடுக்கப்படும். அப்பவும் நான் நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு சொன்னா அது நாம் ஆண்டவருக்கு செய்கிற துரோகமாக கருதப்படும் அல்லவா? எனக்கென்று ஆண்டவர் தருகிற நேரங்கள், நான் ஒரு நாளையில இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானித்திருப்பேன் என்று சொன்னால் அந்த ஜெப நேரத்தை நான் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக அல்லவா ஜெபிக்கணும்? என்னுடைய திருச்சபையினுடைய ஆசீர்வாதத்திற்காக அல்லவா ஜெபிக்கணும்? என்னுடைய தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அல்லவா ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய ஆலயத்திலே நாம் தேர்தலுக்காக ஜெபத்தை வைத்திருந்தோம். என்னைக்கு வச்சோம் ஞாபகம் இருக்கா? ஒரு உபவாச கூட்டம் வச்சோம், அதுக்குன்னு தனியா. அந்த தேதியே மறந்து போச்சு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உபவாச கூட்டம் எதுக்குன்னா முழுக்க முழுக்க தேர்தலுக்காக, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக. அந்த நாளை விட்டுட்டு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது நம்ம நாட்டுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம்? யாராவது தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்னுடைய தேசத்தினுடைய ஆளுகை நல்லவர்களுடைய கையிலே போக வேண்டும். நாளை கழிச்சு ரிசல்ட் வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்முடைய ஜெபம் எவ்வாறு இருக்கிறது? இன்னும் நாம் இந்த தேசத்தினுடைய மோசமான சூழ்நிலைகளே இன்னும் சிக்குண்டவர்களாக இருக்க வேண்டுமோ? அதை குறித்ததான பாரம், கவலை நம்மிடத்தில் தேவையா இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த சாலமோனுடைய ஜெபம் தனக்கான ஜெபம் அல்ல, பிறருடைய நன்மைக்காக. எப்பொழுதுமே நல்லா தெரிந்து கொள்வோம், நான் எனக்காக ஜெபிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அதை கேட்கவே மாட்டார், அதை கண்டுக்கிடவே மாட்டார். மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள், பிறருக்காக ஜெபித்து, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, சபையில் இருக்கிற முடியாதவர்கள், இயலாதவர்கள், சுகவீனமானவர்கள், பலவீனப்பட்டவர்கள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், எத்தனையோ பேர் வறுமையிலே உழண்டு கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாம் அதை தெரிந்து கொள்வதற்கு கூட முயற்சி செய்வதில்லை. அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அந்த விதமான ஜெப தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஞானத்தை கொடுக்கிறார். அவர்களுடைய வாழ்விலே தான் ஆண்டவர் ஞானத்தை தந்து அவர்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். வேதத்திலே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே தங்களுக்காக ஜெபித்தவர்கள் அல்ல, தேசத்திற்காக மன்றாடினவர்கள், தன்னுடைய ஜனத்திற்காக தேவ சமூகத்திலே நின்றவர்கள். நாம் வாசிக்கிறோம், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், தானியேல் தன்னுடைய ஜனத்திற்காக ஜெபித்தான். 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். என் ஜனத்தின் பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு நான் ஜெபம் செய்தேன். தானியேல் கல்தேயருடைய தேசத்திலே உயர் பதவியில் இருந்தவன். இன்னொரு நபரை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கட்டும். நெகேமியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நெகேமியா அதே பாபிலோனிய தேசத்திலே உயர்ந்த பதவியிலே இருந்தவன். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய அந்த குழுவிலே அவன் ஒரு நபராக அமர்ந்திருந்தான். ராஜாவை தினமும் சந்திக்கக்கூடிய தருணங்கள் அவனுக்கு தரப்பட்டிருந்தது. அவன் நினைத்திருந்தால் சுகபோகமான வாழ்க்கை அங்கே வாழ்ந்து விட்டு போயிருந்திருக்கலாம், யார் கேட்க முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள தேவன். 6வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை வாசிங்க. நெகேமியா சொல்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இது எப்படி இருக்கு பாருங்க. எங்கேயோ ஒரு தேசத்திலே தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் அடிமையாகத்தான் கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் தேசத்தின் உயர் பதவிக்கு வந்து விட்டான்.
அவனுக்கு ஒரு கட்டாயமும் கிடையாது, தன்னுடைய ஜனத்துக்காக ஜெபம் பண்ணணும் ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் தன்னுடைய தேசம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு அது நாசமாய் கிடக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்ட போது தன்னுடைய தேசத்திற்காக அழுதான். அதோடு மாத்திரமல்ல, அவன் தேவனை நோக்கி கதறுகிறான், என்னுடைய பாவத்தை, என் தகப்பன் வீட்டாருடைய பாவத்தை மன்னியும். நம்முடைய ஜெபங்களிலே நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோம். மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அழுது புலம்பியவர்கள் தான் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சாலமோனுடைய ஞானம் அளவிடப்பட முடியாத மகத்தான ஞானம். இன்று வரையிலும் அந்த ஞானத்திற்கு இணையான நபர் யாரும் கிடையாது. அதனால நம்மளும் ஜெபம் பண்ணக்கூடாது, என் பிள்ளைக்கு சாலமோனை போல ஞானம் தாருன்னு செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுது இதை போல ஞானம் இனிமே யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதனால அது தேவையில்லை. ஆனால் நம்ம ஒன்று கேட்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு உம்மை போல என்ன செய்யுங்க ஞானத்தை தாரும், இயேசுவை போல என் பிள்ளை ஞானவானாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஆகவே இந்த ஞான இருதயம் நம்மிலே எவ்வாறு கிடைக்கிறது? கர்த்தருக்கு உகந்த ஜெபத்தை செய்யும் பொழுது நாம் ஞானிகளாக மாறுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஞானிகளாக மாறுகிறார்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், தம்பி பாப்பா நீ உனக்காக ஜெபம் பண்ணாத, உன் கூட இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணு, உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. உனக்கு தெரிந்த அளவில் யாராவது உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய வகுப்பு அறை தோழிகள் தோழர்கள் யாராவது சுகம் இல்லாமல் இருந்தாங்க, அவங்க அம்மா அப்பா சுகம் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இதை சொல்லிக் கொடுங்க. ஏன்? தேவன் இந்த விதமான ஜெபத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஞானவான்களாக மாற்றுகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, யாருக்கு ஞானத்தை தேவன் தருகிறார்? யாக்கோபு சொல்லுகிறார், சமாதானத்திலே விதைக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். சமாதானத்திலே விதைத்தல், இன்வெஸ்டிங் இன் குட் டீட்ஸ். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கைகளினாலே காண்பிக்க கடவன். நல்ல சுபாவங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல தன்மைகளை வெளிப்படுத்துதல். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பொல்லாத உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம், மோசமான உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே நம்மை சூழ்ந்து இருக்கிறதான பொல்லாத சூழ்நிலைகள், இவைகளினாலே நாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இயல்பாகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய தன்மை உடையவன். சைக்காலஜி அப்படிதான் சொல்லுது. நான் கடுகடுன்னு என் மூஞ்சை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் முன்னால் வர்றவங்களும் எப்படி ஆயிடுவாங்க? டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் ஒருவரிடத்தில் கோபமாய் பேசினால் அந்த நபரும் கோபப்படுவதற்கு உண்டான நிலை ஏற்படும். நான் சமாதானத்தோடு அமர்ந்திருப்பேன் என்று சொன்னால், மலர்ந்த முகத்தோடு இருப்பேன் என்று சொன்னால், என்னிடத்தில் வரக்கூடியவங்க என்னை அப்ரோச் பண்ணுறவங்களும் அதே மாதிரி மாறுவாங்க. ஏன்னா we are transforming something. நம்முடைய குணநலன்களை நாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல இந்த இடம் சொல்லுகிறது, நீங்கள் சமாதானத்தை விதைக்கிறவர்களாக இருங்கள். உங்களிடத்திலிருந்து ஞானம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் அருளுகிற ஞானம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தில் விதைக்கிறவர்களாக, சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் நல்லபடியாக, நல்ல சுபாவங்களை உடையவர்களாக, எப்படி ரிப்ளை பண்ணுறது, எப்படி பதில் சொல்றது, பிறரை எப்படி கனப்படுத்துவது, இந்த காரியங்களை நாம் கற்றுக் கொடுத்தால்தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இன்னொரு விஷயம், நாம் எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிஹேவ் பண்ணுவாங்க. நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் நம்மை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில்ட்ரன் சைக்காலஜி சொல்லுது, முதல் 5 வயது வரையிலும் ஒரு சிறுவனுக்கு அவனுடைய தகப்பனார் தான் ஹீரோ. அவங்க அப்பா தான் அவனுக்கு ஹீரோ. அப்பாவை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான், எல்லாத்துக்கும் தகப்பனை தான் பார்ப்பான். அப்போ நம்மிடத்திலிருந்து தான் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஸ்கூலுக்கு நாளையிலேருந்து அவங்க போனாலுமே பெரும்பாலான நேரம் எங்கே தான் இருக்காங்க? நம்ம வீட்டில் நம்ம கூட தான் இருக்காங்க. நாம் பேசுகிற வார்த்தை, நாம் செயல்படுகிற விதம், இதைகளை குறித்து அதிக கவனமாக இருக்க வேண்டும். நம்மள இப்பொழுது நவீன கால பழக்கம் என்னன்னா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஏதாவது கதை பேச வேண்டியது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பிள்ளைங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத மறந்துடுறது.
ஏதோ சொந்தக்காரங்களை பற்றி பேசுவோம், இல்லைன்னா வேற ஏதாவது நிகழ்ச்சி குறித்து பேசுவோம், சபையை குறித்து பேசுவோம், ஊழியங்களை குறித்து பேசுவோம். இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்மளே பருகி கொண்டு போகிற போது சிறு பிள்ளைகள் நம்ம நடுவில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அப்போ நாம் என்ன பேசுகிறோம், மற்றவங்களை குறித்து என்ன பேசுகிறோம், ஊழியர்களை குறித்து என்ன பேசுகிறோம், ஜெபத்தை குறித்து அல்லது திருச்சபை குறித்து நம்ம என்ன பேசுகிறோம், மற்ற நபர்களை குறித்து என்ன பேசுகிறோம் என்பதை அவர்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை மறந்துடுறோம். அப்போ அதே போன்றதான் அந்த நபர்களை பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் எவ்வாறு பிஹேவ் பண்ணுவாங்கிறத நம்ம மறந்துடுறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற முன்மாதிரியை கொண்டு வந்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே சமாதானத்தில் விதைத்தல் என்கிறதான அந்த பண்பு நம்மளே உருவாகுவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். யாக்கோபு இந்த ஞானத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறார். யாக்கோபு, என்னை தெரிந்து யாக்கோபு தான் அந்த வேரியேஷனை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். ஒன்று உலக பிரகாரமான ஞானம், செக்குலர் நாலேஜ். அது யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரும் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கொடுப்பார். ஞானத்தில் குறைவு இருக்குதா? தேவனிடத்தில் கேளு. தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். முதல்ல சொன்ன சாலமோனுடைய ஜெபம் சற்று வித்தியாசமான ஜெபம். தனக்காக அவன் ஜெபிக்கவில்லை. முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்க பழகி கொடுப்போம். அதற்கு பிற்பாடு நம்ம அந்த விஷயத்தை பகுத்து ஜெபிப்பதற்குண்டான பண்புகளை கற்றுக் கொடுக்கலாம். இன்னொன்று யாக்கோபு குறிப்பிடுகிறார், 2வதாகத்தான் சொல்லுகிறார், பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 3:14-17 நாம் அதை வாசிக்கிறோம். இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். முதலாவது சுத்தம் உள்ளது, 2வது சமாதானம், சாந்தம், இணக்கமுடையது, 3வதாக இரக்கம், நற்கனிகளை உடையது, கடைசியாக பட்சபாதம் இல்லாது, மாயமற்றது. இதை பார்க்கும் பொழுது, இந்த ஞானம் என்கிறதான இந்த தன்மையை பார்க்கும் பொழுது, தேவனை முழு நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு பரிசுத்தம் என்கிற விஷயத்தை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த ஞானத்தை பற்றி பேச முடியும் அல்லது அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதற்கு அதிகமாய் நாம் மெனக்கிட வேண்டி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒப்படைக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதம் என்பது, பரத்தின் ஆசீர்வாதம் என்பது அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைத்து விடுவதில்லை. நாம் தேவ சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நமக்கு ஆயப்படுவதற்கு தருகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆமாம், அது உண்மைதான். நம்ம விட்டு கொடுக்க தான் நமக்கு நிறைய இழப்புகள் ஏற்படும். தேவ ஞானத்தை வெளிப்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. இயேசுவில் இருந்து பரத்தின் ஞானம் வெளிப்பட்டது. எப்பொழுது வெளிப்பட்டது? சிலுவையிலே வெளிப்பட்டது. காயப்படுத்தி அடித்து கொலை செய்யும்படியாக சூழ்ந்து நின்ற மக்களை பார்த்துதான் அவர் சாந்தமுள்ள ஆவியோடு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று. இதுதான் பரத்தின் ஞானம். இதுதான் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இதுல எந்த விதமான காரியமும் இருக்காது. சுத்தம் உள்ளதாய், சமாதானம் உள்ளதாய், சாந்தமும் இணக்கம் உள்ளதாய் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, சமாதானத்தில் விதைத்தல் நம்முடைய நற்பண்புகளை நல்ல சுபாவங்கள் வழியாக வெளிப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சமாதானத்திலே விதைத்த ஒரு மனிதன், ஆல்ஃபிரட் நோபல் என்று சொல்லி ஒரு நபர். அந்த ஆல்ஃபிரட் நோபல் என்பவர் அக்டோபர் 21 1883 ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோம் என்கிற ஒரு ஊரிலே பிறந்தார். அவர் என்ன செய்தார்னு சொன்னால், ஒரு அடிப்படையில் அவர் ஒரு விஞ்ஞானி. இஸ் எ கெமிக்கல் இன்ஜினியர். அவர் அந்த விஞ்ஞான முயற்சியில் தான் படித்திருந்த அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அவர் ஒரு சாதனையை சாதித்தார். டைனமைட் என்கிறதான ஒரு வெடிப்பொருளை கண்டுபிடித்தார். டைனமைட் என்கிறதான வெடி மருந்தை கண்டுபிடித்தார். அந்த வெடிமருந்தை கண்டுபிடித்து அதன் பயன் அப்பொழுது அவசியமான ஒரு சூழலாக இருந்தது. ஏனென்று சொன்னால், முதலாம் உலகப் போர் ஆரம்பமானது. உடனே இவருடைய மூளை, அது என்ன வியாபார மூளை எப்படி சிந்தித்தது என்று சொன்னால், இந்த டைனமைட்டை நிறைய உருவாக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்போம். நாம் ஆரம்பித்து இந்த டைனமைட்டை நிறைய உருவாக்கி இந்த வெடிப்பொருளை எல்லாருக்கும் கொடுப்போம். ஏனென்றால் யுத்தம் வருகிறது, யுத்தத்திற்கு தேவைப்படும். உலக யுத்தம்,
பல்வேறு நாடுகள் இவரிடத்தில் வந்து டைனமைட்டை வாங்கினார்கள். அதற்கான காப்பிரைட்டை வாங்கி வைத்திருந்தார். பல இடங்களிலே அதை விற்பனை செய்தார். பல இடங்களிலே தொழிற்சாலைகள் தோன்றியது. பல கோடிக்கணக்கான பணம் அவருக்கு கிடைத்தது. பல கோடிக்கணக்கான பணத்தில் நடுவிலே அவர் உழன்று கொண்டிருந்தார். மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருந்தார். முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்தது. கோடிக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார்கள். பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டது. எப்பொழுது யுத்தம் முடியும் என்கிற கவலை எல்லோருக்கும் ஏற்பட்டது. ஒரு நாள் பிரான்சில் இருந்த ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டது. ஸ்வீடனிலே நேற்று தினம் குண்டுமலை பொழியப்பட்டது. அதிலே மரண வியாபாரியாகிய ஆல்பிரட் நோபல் மரித்து போனான். எந்த டைனமைட்டை கண்டுபிடித்து உலகத்தையே கொன்றானோ அந்த டைனமைட்டினாலே அவன் செத்து போனான் என்று சொல்லி தலையங்கம், அவரை கேவலப்படுத்தி அசிங்கமாக ஒரு தலையங்கத்தை எழுதி அந்த பத்திரிகை வெளியானது. இதை அந்த தேதியில் அவர் அந்த ஊரில் இல்லை, ஆஸ்திரியா என்கிறதான இன்னொரு தேசத்திற்கு போயிருந்தார். அங்கிருந்து இந்த பத்திரிகையை வாங்கி படித்த போது இவருடைய மனம் சுக்குநூறாக உடைந்தது. நான் நினைச்சேன் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் கோடிக்கணக்கான மக்களுடைய சாவுக்கு நான் காரணமாகிவிட்டேன். எனவே இனிமே நான் இந்த தொழிலை செய்ய போவதில்லை. என்னை குறித்து உலகம் என்ன விதமான இந்த மதிப்பீட்டை வேல்யூ தருகிறது பாருங்க. மரண வியாபாரி என்று சொல்லி எனக்கு பெயர் கொடுத்திருக்கிறது. நான் இனி இப்படியே சாக விரும்பலை, இனிமேலாவது ஒரு நல்ல பெயரோடு மரணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அன்றைய தினம் ஆரம்பித்ததுதான் நோபல் அறக்கட்டளை என்பதாகும். அவர் பெயரிலே நோபல் பிரைஸ் என்கிறதான அந்த பரிசு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. நோபல் பரிசு என்பது முதலாக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களுக்கென்று அது தரப்பட்டது. 1901ஆம் ஆண்டிலே முதல் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. வில்லியம் ரோகன்டன் என்கிற நபர் எக்ஸ்ரே என்கிறதான அந்த கதிர்களை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு வழங்கப்பட்டது. இப்படி சமாதானத்தை தேடி சமாதானம் உண்டாக வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும், குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக வேண்டும், திருச்சபையிலே சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு தங்களுடைய புத்தியையும் ஞானத்தையும் செலவிடும் பட்சத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதற்குத்தான் ஞானம் பயன்பட வேண்டும், வேற காரியங்களுக்கு அது பயன்படக்கூடாது. ஆனால் உலக ஞானம் அப்படி அல்ல. உலகத்தை அழிக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை இன்றைக்கும் உலக ஞானம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கண்டுபிடித்து வைக்கப்பட்டு இருக்கிறதான வெடிபொருட்கள் இல்லை என்று சொன்னால் அணுகுண்டுகள் போன்றவைகளெல்லாம் நாம் சற்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா பூமி இருக்காது. அந்த அளவுக்கு மனிதன் வெறிகொண்டு இன்னொரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். உலக ஞானம் அப்படித்தான் சிந்திக்கும். ஆனால் பரத்திலிருந்து வரக்கூடிய தேவ ஞானமோ நன்மை உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும், இணக்கம் உண்டாக வேண்டும், ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்படுகிற பரத்தின் ஞானமாக நம்முடைய ஞானம் மாற வேண்டும். அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. மூன்றாவதாக எப்படி பரத்தின் ஞானம் நமக்கு தரப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நாம் வாசிக்கிற அந்த இடத்துல லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவை அறிய விரும்புகிறவர்களுக்கு அந்த ஞானத்தை தேவன் தருகிறார், பரத்தின் ஞானத்தை தேவன் தருகிறார். வாசிப்போம் 10:22. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் இன்னார் என்று அறியான், ஒரு பெரிய மிஸ்ட்ரி இந்த வசனத்தில் இருக்கு. யார் குமாரன், பிதா யார், குமாரன் யார், இதை அறிகிறதற்கே ஒரு பெரிய தெய்வீக ஞானம் என்று ஆண்டவர் யாருக்கு அதை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அதை வெளிப்படுத்துகிறார். இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு குமாரனை தெரியும், குமாரன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், பிதா யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் அத்தகைய தெய்வத்தை வழிபடுகிறேன், என் ஆண்டவராகிய தேவனை நான் ஆராதிக்கிறேன், அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இதற்கு தேவ ஞானம் தேவை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். இங்கே வந்து அமர்ந்திருக்கிற எல்லாருமே நாம பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லைன்னா நான் ஆலயத்துக்கு வர முடியாது.
நான் இயேசுவை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியாது. தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுவதற்கு இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்திருக்கிறது, என்னுடைய முன்னோர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மிஷனரிகள் வழியாக என்னுடைய சந்ததிக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய விசேஷித்த விதமான நன்மைக்கு சுதந்திரவாளியாக நானும் இங்கே இருப்பது எனக்கு ஒரு பெரிய காரியம். குமாரனை அறிய வேண்டும். சகலமும் நாம் குமாரனை அறிவது எதற்காக என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏன் நான் குமாரனை அறிந்து கொள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இந்த 10:22 வாசிக்கிறோம், சகலமும் பிதாவினால் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசுவை தேட வேண்டும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இயேசுவை போல ஞானத்தை தார். ஏனென்றால் சகலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் அதனுடைய கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள், அதாவது இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதனால தான் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளாக வாங்க, ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளாக வாங்க என்று சொல்லி நாம் கூப்பிடுவதற்கு காரணம் அதுதான். ஜனங்களை பார்த்து நாம் ஊழியத்தை செய்கிறோம் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள். ஏன் சொல்றோம்? அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. குமாரனை அறிகிற அறிவுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவர்கள் தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரை அறிதல் என்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவை அறிதல் என்பது ஒரு நாள் பிரசங்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு போறதுனால அறிந்து விட முடியாது. அது ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு நடப்பது நிமித்தமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பயணிப்பதன் மூலமாகத்தான் நான் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணம் ஆகிறது என்றால் அந்த கணவன் மனைவி ஒரு நாளில் அவங்களை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அவர்கள் பல காலங்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. பல நாட்களுக்கு பிற்பாடுதான் ஒருவருக்கு ஒருவர் என்னென்ன காரியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். கல்யாணம் ஆகி 25-30 வருஷம் ஆனாலும் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி குறை சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது தேவனுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறிதல் என்பது ஒரே நாளில் முடிஞ்சிடாது. பல ஆண்டுகள், பல நாட்கள் நாம் அதற்காக செலவிட வேண்டியது அவசியமாயிரு. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கென்று நம்மை நாம் ஒப்புக் கொடுத்தல் அவசியம். பவுலப்போஸ்தலன் அதனால தான் சொல்றான், நான் இயேசுவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். இயேசுவை அறிதல் என்பதற்கு நாம் சில காரியங்களை இழக்க வேண்டியது இருக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதுதான் இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய ஞானத்தை காட்டிலும் மேலான ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய கரத்தில் வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இயேசு எல்லா அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறார். உலக அறிவு, உலக ஞானம் நம்மை குழப்பி நம்மை முட்டாளாக்கிவிடும். அதை குறித்து கவனமாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது இயேசுவிடமே சாத்தான் சொல்கிறான், என்னை பணிந்து கொள், எல்லாத்தையும் உனக்கு தருவேன். ஏன்னா எல்லாம் எனக்கு சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான் இல்லையா? அப்ப அது உண்மையா பொய்யா? கொடுக்கப்பட்டது உண்மையா பொய்யா? சாத்தான் சொன்னது உண்மையா பொய்யா? அது சொல்லுங்க. உண்மைதானே? உண்மைதான். ஆதி பெற்றோர் அதை பிசாசினிடத்தில் என்ன செஞ்சாங்க? விட்டு கொடுத்து விட்டார்கள். ஆனால் இயேசு இப்பொழுது சொல்லுகிறார், லூக்கா 10:22 சொல்றார், சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்ல 28ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, புறப்பட்டு போங்கள், எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, நீங்க போங்க. ஏன் சொல்றாரு? சிலுவையில் சாத்தானை வென்று விட்டார். தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் இடத்திலிருந்து, அவனிடத்திலிருந்து எல்லா அதிகாரம் இப்பொழுது இயேசுவிடத்தில் இருக்கிறது. பிதாவின் அதிகாரம் அனைத்தும் இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய கண்களை இயேசுவுக்கு நேராக ஏறெடுப்போம். அவரால் நமக்கு எல்லாம் கூடும். அவர் ஒருவரே நமக்கு தெய்வீக ஞானத்தை தரக்கூடியவர், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் வென்று நன்மைகளை சாதிப்பதற்கு ஞானம் தேவையாக இருக்கிறது. பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஞானம், இது மாணவர்களுக்காக சொல்லப்படுகிற செய்தி என்று எண்ணிவிட வேண்டாம். இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்கும் இந்த உலகத்திலே சாதிப்பதற்கும் தேவ ஞானம் அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லோரையும் அவ்விதமான நன்மைகளால் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற தெய்வீக ஞானம்
சுத்தம் உள்ளது, சமாதானம், இணக்கம் உள்ளது, அது பட்சபாதம் இல்லாதது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த தெய்வீக ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் அதை வேதத்தின் தேவ பிள்ளைகள் எவ்விதமாய் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அவ்விதமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். தெய்வ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.